Hi friends, இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்ட கார்டன் செட் வந்து வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செட்டு வந்து செஞ்சு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் கூட எல்லா வீடியோஸும் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ கார்டன் செட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் கட் பண்ண பீஸாக எடுத்துருக்கேன். நமக்கு வாட்டர் பாட்டிலில் அடியில் இருக்கும்ல, அது மட்டும் தான் தேவை. ஸோ அதனால நான் அதை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, நம்ம கட் பண்ணி போட்டோம்ல அதில் மேலே இருக்க பீஸு, அதுலேருந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அதுக்கு கைப்பிடி மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியே பின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மேலே ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடலாம். அடுத்து வந்து இதில் வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கம்பி சூடு பண்ணி கூட ஒட்ட போட்டுக்கலாம், அல்லது சிசர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ராவில் அந்த வளையக்கூடிய இடமா இருக்கும்ல, அந்த இடத்த கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம உள்ளே குடி விட்டு நல்லா டைட்டாக செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு இதை சுற்றிலுமே நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் நம்ம தண்ணி வச்சு ஊற்றும் போது லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இதை சுற்றிலும் நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து வந்து ஒரு பென்லேருந்து மேலே இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம கலட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த ஸ்ட்ரா மேலே சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி நம்ம பிளெயினாகவே வச்சுக்கலாம், அல்லது இதில் கலர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி மார்க்கர்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கனால இதுலேருந்தே நம்ம ஈஸியாக கார்டன் டூல்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாலே அழகாக ஒரு கார்டன் டூல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்த கார்டன் டூலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மஷ்ரூம் பாக்ஸ்லேயே சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து இந்த கார்டன் டூலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு மெட்டீரியலை வந்து இதோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு கார்டன் டூல் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம மண்ணெல்லாம் அள்ளுறதுக்கு தோண்டுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க எந்த பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது பின்னாடி வந்து நம்ம ஸ்ட்ரா வச்சு ஒட்டணும். ஸோ அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து பாக்ஸோட அடியில் நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராவெல்லாம் ஒட்டி இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ப்ரூம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் உட்டனில் நூடுல் ஸ்டிக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம ப்ரூம் ஸ்டிக்கில் இருக்குல்ல, ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஸ்ட்ராக்குள்ளே வந்து இது நல்லா ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் பாக்ஸில் வந்து சர்க்கிளாக வரைஞ்சி 4 இது கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சென்டரில் ஓட்டை போட்டுட்டு இதை வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் நம்ம மாட்டிடலாம். ஓட்டை போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஊக்கு இல்லைன்னா குண்டூசி ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் அந்த 4 வீல்லையுமே ஓட்டை போட்டாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ப்ரூம் ஸ்டிக்கில் மாட்டிடலாம். இதை வந்து இந்த மாதிரி மாட்டும்போது நமக்கு சைடில் கூடிய அந்த வீல் ரோல் ஆகும்போது கலண்டு விழுந்துடும். ஸோ அதுக்காக இந்த வீலுக்கு அடுத்து வந்து நம்ம ரப்பர் பேண்ட் வந்து மாட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி 4 வீலுக்கும் அடுத்தும் நம்ம ரப்பர் பேண்ட் டைட்டாக நல்லா மாட்டும்போது இந்த வீல் வந்து கீழே விழாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம தள்ளுறதுக்கு வந்து கைப்பிடிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராலே வளையக்கூடிய இடத்த கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இதுக்கு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம், அல்லது செல்லோ டேப் யூஸ் பண்ணியும் ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் அழகாக சின்னதாக ஒரு வண்டி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இன்னொரு கார்டன் டூல் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டா நம்ம இன்னொரு கார்டன் டூல் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம மண் அள்ளி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப் வந்து நம்ம செடி வளர்க்குறதுக்கு மண் தொட்டிலாம் வச்சுருப்போம்ல, அந்த ஷேப்புக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சின்ன சைஸில் இருக்க பேப்பர் கப் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரௌன் கலரில் கலர் பண்ணாலே போதும், அழகாக வந்து நம்ம செடி தொட்டி வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நமக்கு எத்தனை தொட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணி பேப்பர் கப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக மஷ்ரூம் பாக்ஸ் மூடியிலேயே நம்ம இன்னொரு கார்டன் டூலும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஹேண்டில் மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நம்ம ஐஸ் ஸ்டிக்கு அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து மண்ணை தோண்டுறதுக்கு இதுக்கெலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸில் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண பீஸை அளவாக வச்சு இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவை. ஸோ அதனால் 2 பீஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம 2 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த 2 பீஸையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு இதோட சென்டரில் வந்து நம்ம ஒரு கம்மலை வந்து மாட்டிடலாம். கம்மலை வந்து அழுத்திட்டு பின்னாடி வந்து அதோட சோரையை நம்ம மாட்டி விட்டுடலாம். ஸோ அதனால் நம்ம சிசர்ஸ் மாதிரி இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா செடியெலாம் அதிகமாக வளர்ந்துட்டா கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கார்டு எடுத்திருக்கேன். இதுக்கு இன்விடேஷன் கார்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒயிட் கலரில் இருக்கனால நமக்கு பிடிச்ச கலரில் இதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி பிங்க் கலரில் இதை வந்து கலர் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம செடி வளர்க்கும் போது அந்த செடியோட பேரை எழுதி வைக்கிறதுக்கு ஒரு நேம் போர்டு மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்பர் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து அது என்ன செடியோ அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நேம் போர்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு பேப்பர் ஃப்ளவர் தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பேப்பர் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அடுத்து லாலிபாப் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை வந்து பின்னாடி இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்து ஒயிட் கலர் அட்டையில் வந்து இந்த மாதிரி
லீவ்ஸ் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம க்ரீன் கலரில் கலர் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுருக்கேன்ல, அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு, நம்ம ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த லாலிபாப் ஸ்டிக்கை வந்து சென்டரில் விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிடலாம். நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ரெடி பண்ணியிருக்கேன். இதில் சென்டரில் இயரிங் பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அது மேலே ஃபெவிகால் பாட்டிலோட மூடியை சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேப்பர் கப்பில் கொஞ்சமாக மண் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம மண் தொட்டியாக ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி மண் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த செடியை வந்து இதில் வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண கார்டன் டூல்ஸ் எல்லாமே மண்ணில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பிளாஸ்டிக்குங்கிறனால நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண கார்டன் டூல்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ண எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.